வளருவோம் மையத்திலிருந்து அறிமுகமானாங்க எனக்கு. அந்த மேடம் வந்து மிக அற்புதமாக நெளிவாக சுழிவாக, அதாவது அலட்டிக்காமல் அற்புதமான பீச்சு கொடுத்தாங்க. அந்த வைப்ரேஷன் அடிப்படையில் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் அவங்க, அதாவது ஆரம்ப பீச்சு தான் என் சேனலில். ஆனால் மிக அற்புதமாக எல்லாருமே கூப்பிட்டு என்னையும் பாராட்டினாங்க, அவங்களுக்கும் பாராட்டு வந்திருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் கிடைச்சிது. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அருமையாக ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு நல்லா அழகாக பேசுவாங்க, ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லுவாங்க. அதனால் அவங்க பேச வைக்கணும்னு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அதனால் முசிறிக்கு அழைச்சேன், அவங்க வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் இந்த முறை வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல், உடம்பு சரியில்லாமல் கூட எனக்காக கண்டிப்பாக வரணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்காங்க. அவங்கள வருக வருகை என வரவேற்கிறேன். வாங்க. அதாவது அவங்க இப்போ அவங்க ஜோயிடா பாணியை அவங்க, அதாவது கருத்தரங்களை எப்படி பேசுனாங்களோ அதை விட கூடுதலாக எதிர்பார்க்குறோம். நல்லா பேசுவாங்க, நம்பிக்கையோட வர வைக்கிறோம். வருக வருகை என வரவேற்கிறோம். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட ஜாம்புவான்களுக்கும் மற்றும் ஜோதிடத்தில் பெரிய திமிங்கலமாக இருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தையும் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். சரி, ஒரு நமஸ்காரம் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும். 5 கரத்துணை யானை முகத்துணை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றுணை நந்தி மகன்றனை நாண கொழுந்துணை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே. கற்பக களிரே கணபதியே, உயர் கற்பனை கடந்தாய் கணபதியே, கரிமுகவதனே கற்பகமே, உன் சுழலடி தருவாய் கற்பகமே, உன் சுழலடி தருவாய் கற்பகமே. விநாயகப் பெருமானுக்கு முதல்கண் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாத் என்று என்னுடைய ராசி அதிபதி கடவுளான முருகப்பெருமானை நமஸ்கரித்து, நாங்கள் வாருங்கள் வளர்வோம்ல பேசும்போது பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு யூடியூப்பில். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது இல்லாமல், நம்மளையே நம்பி மைக்கு கொடுத்து ஒரு 10 பேர் வந்து உட்காந்து கேட்குறது மட்டும் இல்லாமல், அதையும் நம்பி யூடியூப்பில் போட்டு நம்மளுடைய நம்பரையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுங்க. நம்மளோட நம்பரை என்ன பண்ணுறாங்களுங்க, நம்ம இதுதான் பேசுகிறோம், இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே இறைவனுக்கு அடித்தபடி இருக்கக்கூடிய மனம் வேணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நானும் எவ்வளவோ மீட்டிங் பேசியிருக்கிறேன், பேச சொல்லுவாங்க, நம்மளோட நம்பரை கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க யூடியூப் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான், பரணி பாரதி ஐயாவும் ரவீஷ் ராஜ்குமார் ஐயா மட்டும்தான் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்கள் நம்பரவே கொடுத்துருக்காரு. நேற்று ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நல்லா தூங்கிட்டோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அவருடைய நேட்டிவ் பிளேஸ் ஸ்ரீலங்கா. அம்மா, நீங்கள் கதைத்தது மிக்க அருமையாக இருந்தது அம்மா. யாரும் தசாபுத்தியை ஒரு டிரைவரை உதாரணமாக கொண்டு கதைக்க நான் கேட்டதில்லை. நான் தங்களை சந்திக்க மட்டுமே பிப்ரவரி 1 வீக்கில் நான் சென்னை வருகிறேன் அம்மா. தாங்கள் கோவையா சென்னையானார். நான் 2க்கும் இடப்பட்ட கரூர் என்றேன். கரூருக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா? அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த யூடியூப், நான் யார் யூடியூப்பில் பார்த்து பேசணுன்னே, நான் யூடியூப்பில் இருக்கேன், எல்லா ஜோதிட கருத்தரங்க மாநாடு யூடியூப்பில் இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், ட்விட்டரில் இருக்கிறேன், இப்போ இது என்னது வாட்ஸ்அப்பில் இருக்கிற, கோவிலில் இருக்கிற, பொது இடத்துல இருக்கிற, ஆஃபீஸில் இருக்கிற, ஆனால் வீட்டில் மட்டும் இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் போகவே டைம் சரியாக இருக்குது. அப்போது நான் யார் என்னை கூப்பிட்டு அழைத்து கேட்டாலும் எந்த யூடியூப்பில் பார்த்தீங்க, எந்த சேனலில், அப்போ ரவீஷ் ஜெயக்குமார் அப்படிங்கிற யூடியூப்பில் நாங்கள் பார்த்தோங்க அப்படின்னு அவர் போட்டிருக்காருன்னா, அந்த நிமிஷம் ஏன் நம்ம கேட்குறோன்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு போட்டவங்களுக்கும் சரி, பிரபஞ்சத்துக்கும் சரி நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க?
நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி தெரிவித்தாவே திருப்பி நமக்கு அது பல மடங்கு வளர ஆரம்பிச்சிரு. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்தவங்களுக்கும் பல மடங்கு அவங்களும் வளர ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறைய பேர் செல்ஃபிஷ் மைண்டாக போட மாட்டாங்க, எடுப்பாங்க, கூப்பிடுவாங்க, ஒரு பெருமைக்கு பொன்னாடி போத்துவாங்க, நம்ம நம்பரை போட மாட்டாங்க. ரைட், அது அவங்களோட ஹேபிட்டு. ஆனால் உளமாற நாங்கள் என்ன நினைக்கிறோம், எனக்கு 9 கால்ஸ் வந்துச்சு. அந்த 9 கால்ஸு ரவீஷ் ஜெயக்குமார் யூடியூப்பில் இருந்ததாங்க பார்த்தம்போது 9 முறையும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். எப்படி? அந்த ஆன்மா, அந்த குடும்பம் அவர் நல்லா இருக்கணும், வளரணும், சிறப்பாக இருக்கணும், ஒருவருடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார என்ன பண்ணாருங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதுதான் ஒரு ஜோதிடர்களோ மற்றவர்களோ ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்துறையில் இருக்காங்க. இது ஜென்ரலாக நான் ஏன் பேசுகிறேன்னா, நமக்கு அந்த மனப்பான்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆன்மீகத்துறையில் இருப்பாங்க, அந்த ஹெல்பிங் மைண்ட் இருக்காது. நானும் ஆன்மீகத்துறையில் இருக்கேன், நான் பெரிய ஆளாக இருக்கேன், நான் பெரிய நிறுவனம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் கோவிலை நடத்துகிறேன், நான் தர்மகர்த்தாவாக இருக்கிறேம்பாங்க. ஆனால் என்ன இருக்காது, ஹெல்பிங் மைண்டு இருக்காது. நீ என்ன தான் சாமியை வச்சு வழிபாடு பண்ணி சிலையை செதுக்கி வச்சு மாலை பூஜை புனஸ்காரம் அன்னம் அபிஷேகம் என்ன பண்ணனாலும் உயிருள்ள ஜீவன்களுக்கு ஒரு உதவி செய்யாமல் நீ போய் கோவிலுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அங்கே பலன் இல்லை. சரியா தப்புங்களா? உயிருள்ள ஜீவன்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுங்க. கல்வி தானம், தனதானம், பணதானம், ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு வண்டியில் வர்றோமோ, ஒரு லிஃப்ட்டு கேட்குறோமோ, அது கூட ஒரு உதவி தான் இல்லைங்களா? ஒரு தண்ணி கேட்குறோமா, தண்ணி கொடுங்க, அது கூட ஒரு உதவி தான். அந்த ஹெல்பிங் மைண்டு நம்மளுடைய ஒரு மனிதாபிமானம் உள்ள இடத்துல யாருக்குமே இருக்கிறது இல்லை. கோவிலில் போய் உட்காந்துக்கிறோம். வெளியில் ஒருத்தர் சாப்பாடுக்கு கையை நீட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோங்க, சாப்பாடு ஒரு பெரிய ஒரு டப்பு நிறைய கொண்டு போவோம். இது அன்னதானத்துக்கு இறைவனுக்கு எச்சப்படாமல் கொண்டு போகணும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த உணவை தரமாட்டோம், ஆனால் இறைவனுக்கு தர்றோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறோங்க, கொண்டு போயிடுறோம். இதைத்தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் அழகாக சொல்லியிருக்கார். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரணாக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு சீவனே சிவலிங்கம்னார். இதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருள் தெரியும் இல்லைங்களா? உள்ளந்தான் என்னங்க, பெரும் கோவில். ஐயா அருமையாக ஜீவன் மூலம் தாது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அருமையாக பேசினார். ஜீவன் தாது மூலம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் அது. ஆனால் அவர் நல்லா விளக்கமாக கூறல. ஏன்னா எல்லோரும் நீங்களாம் தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு என்ன பண்ணல, அவர் கொஞ்சம் நல்லா சூச்சமாக அப்படி மேலோட்டமாக மேனூல்டாக போயிட்டார். இப்போ 4 கார்னர் மூளையும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று, நான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இப்போ உள்ள சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவேன். நீங்கள் அதனால தான் கொஞ்சம் நல்லா கவனித்து கேளுங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த 4 மூளை பார்த்திங்கன்னா ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன்னா என்னங்க, உயிர் சார்ந்த மெடிசன் தயாரிக்கிறதுக்கு, அதாவது மிருகங்களுடைய கொழுப்புக்கள் உயிர் சார்ந்தது. அதுக்கப்புறம் என்னது, ஜீவனுக்கு அப்புறம் தாது, உலோகங்களும் தாது பொருட்களும் கொண்டு தயாரிக்கப்படுறது. அவர் அவ்வளோ விளக்கமாக சொல்லலை, நம்மளாம் தெரிஞ்சுக்குவோமா அதனால். அப்புறம் மூலம்னு என்னதுங்க, தாவர பொருள்களிலிருந்து வரக்கூடிய மெடிசன்ஸ் தயாரிக்கிறது. அதாவது மூலம், விதை மூலம் போட்டால் வளரும் அப்படிங்க. இப்போ இது எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தவங்க நோயாளி வர்றாங்கன்னா மருத்துவத்துக்கு இந்த விஷயத்தை அழகாக பயன்படுத்தி அவங்கள ரெக்கவர் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஜோதிடத்தில் நம்ம எல்லாருமே பெரிய ஜாம்புவான்கள் தான். ஜோதிடத்தில் நோயை குறிக்கூடிய ஸ்தானம் எதுங்க? 6ஆம் இடம். ஏங்க இத்தனை பேர் 60 பேர் இருக்கிறீங்க, 6ன்னு ஒரே ஆள் மட்டும்தான் சொல்கிறாரு. நோயை குறிக்கூடிய ஸ்தானம் எதுங்க? அப்படி இந்நேரம் மண்டபம் அதறது இல்லையா, 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் நீங்கள் கத்துற வேகத்தில் நான் அதறணுமில்ல. அப்போ என்ன பண்ணணும், 6ஆம் இடம். அந்த 6 இவர் வேறு யூடியூப்கார் வேறு வளைச்சி போட்டோ எடுக்கிறார், நல்லா எடுப்பா. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோயை குடி ஸ்தானம். இப்போ இவர் எந்த லக்னத்துக்கு
எந்த ஒரு இடத்துக்கு ஆறு கூட இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அது பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். இப்போ 6ஆம் இடத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு உள்ள கனெக்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. இப்போ மேஷ லக்னம் நம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வரும். நல்லா கவனிங்க, நம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வரும். 6க்கு 7ஆம் இடம் நம்ம ராசிக்கு 12ஆம் இடமாக வரும். நம்ம எந்த லக்னத்தை தொட்டோமோ அதுக்கு 12ஆம் இடமாக வரும். இப்போது நம்ம தொட்ட லக்னத்துக்கு 6ங்கிறது நோய்ங்களா? நோய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிப்புமா? ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? விரைய செலவு வருங்களா? அப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடம் ஆச்சா? அந்த 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரா? அதனால தான் நோய்க்கு விரைய செலவாக 12ஆம் இடத்தை வச்சாங்க. இப்போ 6ஆம் இடம்னாவே நம்ம கண்ணை மூடிட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன சொல்லுவேன்? ரணருண நோய், சத்ரு, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பிரச்சனை, நோய், கடன், எதிரி, இது எல்லாத்தையும் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஸ்தானம் எதுங்க? 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ நம்ம எதை எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு 12ஆம் இடம். அப்போ ரணருண நோய், சத்ரு, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் கேஸு இது எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம விரயம் பண்ணுவோங்களா? அந்த இடத்த விரயஸ்தானமாக கொடுத்துட்டாங்களா? நம்ம பொதுவாகவே என்னங்கிறோம்? விரயஸ்தானம், விரயஸ்தானம். இப்போ நீங்கள் விரயம் பண்ணுங்கிறோம். 6க்கு 7ஆம் இடம் நம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்னம் எடுத்துக்குவோம். மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதுங்க? என்னடா ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பசிக்குது. பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சோத்தை போட்ட பின்னாடி என்னை கூப்பிட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து கருத்தரங்க மீட்டிங்க, மாநாடு இல்லைங்க. நான் பேசுகிறத மட்டுமே கேட்டுருக்க வேண்டாம். கருத்தரங்க மீட்டிங், உங்கள் கருத்தை தெரிவிங்க. மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதுங்க? கன்னி. இப்போ ஏதோ ஒரு இப்போ போர் அடிக்குதோ இல்லை பாட்டுக்கு இது பாடணுமோ? கன்னிக்கு 7ஆம் இடம் எதுங்க? கன்னிக்கு 7ஆம் இடம் எது? மீனம். அப்போ மேச லக்னத்துக்கு இது எத்தனாம் இடமா வந்துருச்சு? வெரி குட், வந்துருச்சா? இதே மாதிரி தான் எல்லாமே. அப்போது மேச லக்னத்திற்கு 4 கார்னரும் என்ன இருக்குன்னு சொன்னேங்க? தாது, மூலம், ஜீவனில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஜீவன் வந்துருச்சா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய கண்ணில் இருக்கக்கூடிய ஜீவன் மீன லக்னத்தை பார்ப்பார், மீன ராசியை. அப்போ மீன ராசியில் என்ன இருக்குங்க? மீன ராசியில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குமா? இப்போ நம்ம என்ன சார்ந்த வைத்தியம் பார்க்கணும்? உயிர் சார்ந்த உயிர் பொருள்களிலிருந்து எடுக்கக்கூடிய ஜீவன்னா உயிர் சார்ந்தது. நீங்கள் உயிர் சார்ந்து உயிரில் இருக்கக்கூடிய மெடிசன் எடுத்தால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது நல்ல விஷயமா இல்லையா? கரெக்டாக? அதாவதுங்க இந்த 4 கார்னர் எடுத்துக்காங்க. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 உபய ராசி இருக்குது அல்லவா? இப்போ புரியுதுங்களா? இந்த 4 உபய ராசியும் என்னது? ஜீவன். அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும்னு ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அடுத்தது 4 சரராசி. மீனத்துக்கு அப்புறம் என்ன ராசிங்க? மேசம். இந்த 4 மேச ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாது. சரிங்களா? 4 சரராசிகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா தாது. மீதி 5 இருக்கிறது என்னது? சிரராசிகள் 4. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இது 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம். இல்லைங்களா? இப்போ ஓகேவா? இப்போ நீங்கள் எந்த லக்னத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் தாதுவோ மூலமோ ஜீவனோ எது வருதோ அதுக்கு 7ஆம் இடமும் அதுவே தான் வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் அது சார்ந்த வைத்தியம் பார்த்தால் கிளியராக ஆகிடலாம். வைத்தியத்துக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, இப்போ நான் ஆயுர்வேதிக் பார்க்கட்டுங்களா, அலோபதி பார்க்கட்டா, இல்லை சித்தா யுனானி அது பார்க்கட்டா அப்படின்ட்டு வர்றாங்க. அப்போ நமக்கு ஜீவன் வந்து இப்போ மேஷ லக்னம், அவர் கேட்டதில் திருப்பி அதுலேயே இருந்து வர்ற முதல்ல இருந்து வர்ற மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதுங்க? கன்னி. கன்னியில் இப்போ என்ன இருக்கார்? ஜீவனா, தாதுவா, மூலமா? ஜீவன் இருக்காங்க. ஜீவனுக்கு கன்னிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் எது? ஸ்ட்ரைட்டாக ஏதாவது எந்த இடத்த பார்வை பார்க்குறாரு? 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல என்ன இருக்காங்க? ஜீவன் இருக்காங்க.
அந்த மேச லக்னத்துக்கு 12ஆம் வீடு அது மீனம். ஜீவன் வந்துட்டாங்களா? அப்போ இந்த நோய் பார்க்கக்கூடிய எனக்கு நோய்க்காக செலவு பண்ணக்கூடிய விரயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் மேச லக்னத்திற்கு 12ஆம் இடம் விரயம் பண்ணணும் இந்த நோய்க்காக. அப்போ நான் எந்த வைத்தியத்துக்கு போய் நோய்க்காக செலவு பண்ணட்டுங்கிறாங்க. இப்போ ஜீவனுங்கிறது வைத்தியம் வந்துருச்சு, விரயஸ்தானம் ஜீவனுங்கிற இடம் வந்துருச்சு. இப்போ நம்ம எது சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள ரெஃபர் பண்ணலாம்? எல்லாருமே பார்க்குறாங்க, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க. எது சார்ந்தது? ஜீவன் சார்ந்த, உயிர் சார்ந்த, உயிர் மெடிசன்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அலோபதி சார்ந்த மாதிரி வைத்தியத்தை ரெஃபர் பண்ணலாம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடுத்து ரிஷப லக்னம்னு எடுத்துக்குவாங்க. ரிஷபத்தில் என்னங்க நான் சொன்னேன்? ரிஷபத்தில் மூலம் இல்லையா? மூலம்னா என்னது? தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. அந்த ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடம் எது? துலாம். துலாம் வந்து நமக்கு என்ன வருது? மூலமாகவே வருதுங்களா? மூலம் வருதா? அந்த துலா லக்னத்துக்கு 7ஆம் இடம் எது? மேஷம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடம் விரைய செலவு வந்துருச்சுங்களா? அப்போ மூலம். அப்போ தாவரம் சார்ந்து, சித்தா சார்ந்து நீங்கள் வைத்தியம் எடுங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு சரியாகும் சொல்லி அனுப்பலாங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லி அனுப்பலாம். அடுத்தது தாது பொருட்களும் உலோகம் சார்ந்தது. அப்போ உலோகம் தாது சார்ந்த பொருட்கள்ங்கிறது எதுங்க? யுனானி வைத்தியம், ஆயுர்வேதிக், இதெல்லாம் சார்ந்த வைத்தியத்தை பண்ணுங்க. அதுக்கு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் நம்ம எடுத்த லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வரும். அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் என்ன லக்னத்திலிருந்து நோய் ஸ்தானத்துக்கு வந்திருக்கு, நோய்ங்க அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா அவங்களோட லக்னத்தை பாருங்கள். லக்னத்துக்கு 6ஆம் இடத்த பிடிங்க. 6ஆம் இடத்துக்குரிய வைத்தியத்தை சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ சிம்பிளாக புரிஞ்சதுங்களா? இது ஏன் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, 6க்கு 7ஆம் இடம் நம்ம லக்னத்துக்கு விரைய செலவாக வரும். அப்போ இது சார்ந்த விரயத்தை நீங்கள் மருத்துவத்தில் செய்தால் அந்த மருத்துவம் குணமாகும், விரைய செலவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு வைக்கிறேன். கருத்து கரெக்டாக தப்புங்களா? கரெக்டுனா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக கை தட்டுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக சாப்பாட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா அப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பாடை நினச்சிட்டாவது கையை தட்டுங்க. இதே போல் சிம்பிளான டிப்ஸ் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தொழில் ஸ்தானம் நமக்கு எல்லாத்துக்கும் என்னங்க வேணும்? முதல் மூலப்பொருள் ஒன்று உதவி வேணும், மனிதாபிமானம் வேணும், நன்றி வேணுன்ட்டு. அடுத்தது வாழ்வதற்கு மிக முக்கியமாக ஆண்டியிலிருந்து அரசன் முதல் என்ன வேண்டும்? சோத்தை தின்னுட்டு ஃப்ரீங்க எப்படி கரூர்லேருந்து மோகனூர் வர்றது? என்ன வேணும்? காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. அப்போ நமக்கு என்ன வேணும்? மெயின் என்ன வேணுங்க? பணம் வேணும். இப்போ ஆன்மீகத்துல எல்லாம் போய்ங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான தர்மம் நான் பண்ண சொல்கிறேன், கரெக்டு. 5 ரூபாய் இருந்தால் சாமி மங்களாக தெரியும். 5 ரூபாய் தட்டில் போட்டோம்னா சாமி எப்படி தெரியுங்க? மங்களாக தெரியும். திருநூறு அள்ளி ஐயர் நம்ம கண்ணில் போட்டு போயிட்டே இருப்பார், கையில் கொடுக்க மாட்டார், கோவத்தில் போட்டு போயிட்டே இருப்பார். இதே 10 ரூபா கொடுத்தீங்கன்னா திருநூறு கொஞ்சம் கையில் உழுகு. இதே 50 ரூபா நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா சாமிக்கு நான் 500 ரூபா போட்ட மாலை உங்கள் கழுத்தில் இருக்குது 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இல்லைங்களா? அப்போ என்ன வேணும்? சாமியே நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம சிலையை இதே வந்து 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமி நம்ம மடியில் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. இந்த மாதிரி பணம் ரொம்ப மனிதனுக்கு இன்றைக்கி தேவைக்கு என்ன வேணுங்க? பணம், பொருளாதாரம் வந்து மிக 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 முக்கியம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் வேணும்னா பணம் வேணும், கல்யாணம் வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், நல்ல பேர் புகழ் வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல சொத்து வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே தொழிலும் லாபமும் வேணும். அப்போ நம்ம வந்து எந்த ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னா இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஜாதகம் பார்க்க வரும்போது இன்னும் 2வது ஸ்டெப்பு. இப்போ வைத்தியத்துக்கு உங்களுக்கு முதல் எதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சார்ந்த வைத்திய விரைய செலவு பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டேன். இப்போ 2வது வந்து மனிதனுக்கு தேவையான அவங்க என்ன தேவைகளை கேட்டு வர்றாங்களோ அதை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 2வது ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒருத்தங்க தொழில் எனக்கு சிறப்பாக இல்லைங்க அப்படின்ட்டு வர்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம்?
தசாபுத்தி பார்ப்போம், கோச்சாரத்தை பார்ப்போம், தொழில் ஸ்தானம் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்ப்போம், ஏதோ 6, 8, 12 இது போயிருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நட்சத்திர பாத சாரத்தை பிடிப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ராகு பார்க்குறாரா, பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பார்க்குறானா, அங்கே இருக்கிற சூரியன் பார்க்குறானா, இங்கே இருக்கிற சனி பார்க்குறானா, இல்லை பக்கத்து வீட்டுக்கார எவனாவது பார்த்து தான் பிரச்சனையாச்சா, அப்படிங்கிற ஏன் தொழில் இப்படியாச்சு அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ விஷயத்த எடுப்போம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முன்னாடியே ஒரு பதிவில் பேசியிருக்கிற தொழில் ஸ்தானம் எப்பொழுது பாதிக்கும்னா, 3ஆம் இடத்துக்குரிய தசாபுத்தி நடக்கும்போது தொழில் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்திற்கு 6, 8 வரும். 5ஆம் இடத்துக்குரிய தசாபுத்தி நடக்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு 8, 6 வரும். அப்போ கம்பல்சரி தொழில் முடக்கமாகும், தொழில் பாதிக்கும், தொழிலை விட்டு வெளியில் போகணும், தொழிலால் நஷ்டம் அடையணும், தொழிலே இல்லாமல் போகணும். நீங்கள் எல்லாருமே 3 கூட இந்த தசாபுத்தி நடத்த முயற்சி, வெற்றி, ஆகா ஓகோன்னு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. அது இல்லை. அது தொழில் ஸ்தானத்துக்கு நீங்கள் பாவத்துக்குள் பாவகம் எடுத்து பார்க்கணும். 5 கூட நடக்கும் பொழுது தொழில் ஆகா ஓகோன்றிருப்பீங்க, அங்கே போட்டு இழுத்து கல் வச்சிட்ருக்கு. இப்படி தசாபுத்தி ஒரு பக்கம் எடுத்து பார்த்தாலும், அதே மாதிரி கோச்சாரத்தில் நம்ம தொழில் ஸ்தானத்தை ஏதாவது பாவகிரகங்கள் பார்த்துட்ருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 10ல் தொழில், 10ல் குரு, 10ல் குரு இருந்தால் பதவி போகும், இப்படியெல்லாம் கோச்சாரத்தை வச்சு டச் பண்ணி சொல்லிகிட்ருப்போம். இது கண்டுபிடிச்சிட்டோம். தசாபுத்தி வச்சு தொழில் சரியில்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், கோச்சாரத்தை வச்சு நமக்கு தொழில் முடக்கமாகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், பார்க்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம தொழில் முடக்கமாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வைத்தியம் என்ன, அது சொல்கிறது தான் ஜோதிடர். இதுக்கு வைத்தியத்தை சொல்கிறதா என்னதுங்க, ஜோதிடர். அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை திடமாக சோதித்து அதற்கு ஒளி தீர்வளிக்கிறது நம்மளுடைய ஜோதிடர்களுடைய வேலை இல்லைங்களா. இதெல்லாம் கண்டுபிடிச்சா தொழில் முடக்கமாயிருச்சு. சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு கான்செப்ட்டு, இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் எல்லாத்துக்கும் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஜிபே நம்பர் கடைசியில் சொல்கிறேன், போட்டு விடுங்க ஒரு %. வரலைன்னா யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுறாதீங்க, ராத்திரி 12, 1 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக வரும், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஓகே, இப்போ 10ஆம் இடங்கிறப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன லக்னம் எடுத்துக்கலாம், ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கலாங்களா. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் எதுங்க, சிம்மலதாங்க ரிஷபம் 10ஆம் இடம். அப்போ ரிஷபத்திற்கு அதிதேவதியும் அதிபதியும் யாருங்க, சுக்கிரன் ப்ளஸ் மகாலட்சுமி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு சுக்கிரன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணிட்டு, மகாலட்சுமிக்கு பெரிய கோவிலாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு போயிட்டு மகாலட்சுமி வழிபாடு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வரணும். இப்போ நாங்கள் எங்கே அனுப்புவோம்னா கரூருங்கனால வெள்ளூர் முசிறி பக்கத்தில் இருக்கிற வெள்ளூர் மகாலட்சுமி கோயிலுக்கு அனுப்புவோம், இல்லை மேட்டு மகாதானபுரம் மகாலட்சுமிக்கு தனி வீட்டு இருக்கிறாங்க அங்கே அனுப்புவோம். இந்த 10ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் எதுங்க, ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதி யார், நவகிரகத்தில் உள்ள சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிதேவதி யாருங்க, மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு தனி கோவில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, பெருமாளோட கோவிலில் தாயாரையும் மகாலட்சுமியும் போயிட்டு ஒரு சேரவே நம்ம வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு 2 நெய் தீபமோ மற்றும் வெண்மொச்சியோ அல்லது இனிப்பு அல்லது கரும்புச்சாறு படைத்து 2 தீபம் ஏற்றி வெள்ளைப்பூ சாற்றி முதல்ல சுக்கிரனை வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறம் மகாலட்சுமி அல்லது பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது 10ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணியாச்சு, ரைட்டு. விதைங்கிற 10ஆம் இடத்தை நில நிறுத்தியாச்சு. இந்த தொழில் ஆக்டிவேட்டை தொழிலால் லாபம் வரணும் இல்லைங்களா. நம்ம தொழிலை நிலை நிறுத்தியாச்சு, தொழில் இப்படியே நழுவடைஞ்சிட்டு இருக்குது, தொழிலை நிலை நிறுத்தியாச்சு, தொழிலால் லாபம் வரணும். 10க்கு 11ஆம் இடம் எதுங்க, 10க்கு 11ஆம் இடம் என்னங்க, 10ஆம் இடம் எது கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரிஷபம். அந்த 10க்கு 11ஆம் இடம் எதுங்க, மீனம். வெரி குட், கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க. மீனம். அந்த மீனத்துக்குரிய அதிபதி யாருங்க, குரு.
அந்த குருக்கு அதிதேவதை யார்? தட்சிணாமூர்த்தி அல்லது சிவன். இப்படி அந்த அதிபதியும் அந்த அதிதேவதையும் அந்த கிழமைகளில் போய் வழிபாடு செய்து கொண்டு, ப்ளஸ்ஸு தட்சிணாமூர்த்திக்கு மிகப்பெரிய ஸ்தலமாக, குருவுக்கு மிகப்பெரிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஆலங்குடி குரு பகவான் கோவில் வருடம் ஒரு முறை, 10ஆம் இடத்துக்கு அதிதேவதை கோவிலும் வருடம் ஒரு முறை லாபாதிபதிக்கு அதிதேவதையான கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வருடம் முழுதும் தொழில் ஆக்டிவேட் சூப்பர். பண்ணலாங்களா? தொழிலை நிலைநிறுத்துவதற்கும் தொழிலுக்கு லாபஸ்தானத்துக்குரிய அதிதேவதை அதிபதிகளை வழிபாடு செய்தால் நீங்கள் தொழிலில் என்ன பண்ணலாங்க? ஜெயிச்சுக்கிட்டே வந்துடலாம். தசாபுத்திக்கான வழிபாடுகள்ங்கிறது அது ஒரு பக்கம். இது தொழிலை ஆக்டிவேட் பண்ணுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமணம் இல்லைன்னு கேட்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ திருமணத்திற்கான ஸ்தானம் எதுங்க? 7ஆம் இடத்திற்கு நம்ம இப்போ எந்த ஸ்தானத்தை பார்க்கணும்? 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிடணும். திருமணம் நமக்கு வேண்டும், அதுக்கான ஒரு விதையை போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிடணும். இப்போ திருமணம் நடைபெற வேண்டும், அதுக்கு எத்தனாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணலாம்? 7க்கு எத்தனாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா போகும்போது ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். 7க்கு சூப்பர் சூப்பர். 7க்கு 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ 7க்கு 11ஆம் இடத்தை நீங்கள் அதுக்குடைய அதிதேவதைகளையும் அதிபதியும் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா, ஒரு திருமணம் இல்லைன்னு வந்தால் தசாபுத்தி கோட்சாரம் என்ன பிரச்சனைகள் அது பார்க்குது இது பார்க்குது எதுவாக இருந்தாலும் 7ஆம் இடத்தையும் 7க்கு 11ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். சரிங்களா? இது வார வார வழிபாடாகவும் சொல்லணும். லோக்கலில் ஒரு முறை அந்த பெரிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வர சொல்லணும். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார், அவங்களுடைய பெரிய ஸ்தலம் எது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு. இப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கணும். நல்லா புரிஞ்சிட்டிங்க கான்செப்ட். அதுக்கு நம்ம இப்போ எத்தனாம் இடத்தை பார்க்கணுங்க? 4ஆம் இடம். வெரி குட். இப்போ வந்துட்டிங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த வீடு வண்டி வாகனம் வாங்கணுங்கிறதுக்கு 4ஆம் இடம் மட்டும் விதை போட்டால் போதுமா? 4ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும்? அவ்வளோதாங்க. ஏன் 11ஆம் இடத்தவே ஆக்டிவேட் பண்ணுங்கிறோம்? எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் லாபம் ஆக்டிவேட் ஆகணும், அபிலாஷிகள் ஆக்டிவேட் ஆகணும். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். நீங்கள் எந்த விஷயத்தை அவங்க கேட்டு வர்றாங்களோ அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டால் அவங்களுக்கு அந்த காரியம் ஜெயிக்கும். ஆனால் பெரிய ஸ்தலங்களுக்கும் ஒரு முறை போயிட்டு வர சொல்லணும். இப்போ கஞ்சனூர் சுக்கரன் அப்படின்னா கண்டிப்பாக கஞ்சனூரும் மகாலட்சுமி ஆலயமும் கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த அதிபதியும் வழிபாடு பண்ணணும், அதி தேவதைகளையும் வழிபாடு பண்ணணும். நம்ம வந்துட்டு சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழுகிறது மேலு அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிபாடு. முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசு இருக்கும்போதெல்லாம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி மட்டும்தான் கும்பிடுவோம், நவகிரகத்தை திரும்பி பார்க்காமே வருவோம். ஏன் என்ன சொல்லி வச்சுருப்பாங்க பெரியவங்க? அதெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகம் நம்ம கூட ஒட்டிக்கு வந்துரு அப்படிங்கிற சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? அந்த நவகிரகத்து பக்கமே போகாமல் சிவன் கோயிலுக்கு போட்டு சாமி கும்பிட்டு சிவனை கும்பிட்டே வருவோம். நம்மளை எல்லாருமே நவகிரகத்தோடைய மேடையில் நின்று தான் நம்ம எல்லாருமே அவங்க போட ரெக்கார்டுக்கு தான் ஆடிட்டுருக்குறோம். நவகிரகத்தோடைய மேடையில் நின்று தான் ஆடிட்டுருக்குறோம். அந்த ஆட்டத்தை கூட்டுவதும் குறைப்பதற்கு தான் இறை வழிபாடு, அதிதேவதை தெய்வ வழிபாடு. சரிங்களா? இப்போ கோவிலுக்கு போவது ஃபைனலாக முடிக்கிறேன். கோவிலுக்கு போகிறது சிறப்பான விஷயம். கோவிலுக்கு போகணும். அன்றாட ஜோதிடர்களாக இருந்தாலும் மற்ற மனிதர்களாக இருந்தாலும் கோவிலுக்கு போக வேண்டும், அது சிறப்பான விஷயம். ஆனால் கோவிலுக்கு போவதனால் மட்டுமே உங்களுக்கு நவகிரகத்தோடைய வேலையை குறைச்சிக்கலாம், நமக்கு நன்மை கிடச்சிரு, நான் இந்த சாமி போய் கும்பிட்டேன் எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்ணணுங்க? கர்மத்தை வெல்ல தர்மத்தால் மட்டும்தான் முடியும். முதல் வேலை நம்ம என்ன பண்ணணுங்க? தான தர்மங்களை செய்துவிட்டு அப்புறம் கோவில் வழிபாடு இறை வழிபாடு செய்தால் மட்டும்தான் அது 100% சக்ஸஸ் கொடுக்கும். கோவில் வழிபாடு இறை வழிபாடுங்கிறது என்னங்க?
அங்கே கற்சலைகளும் கோபுரங்களும் நல்ல மணி மந்திர ஔஷதம் இதெல்லாம் ஒழிக்கப்பட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் ரைஸ் உள்ள இடம் தான் என்னதுங்க? கோவில். இதுதான் கோவில். அப்போ கோவில் ஏன் போகணும்? ஆலயம்னு என்னதுங்க? நம்மளுடைய ஆன்மா லயத்து ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இடமாக ஒரு பாசிட்டிவ் ரைஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கோவிலுக்கு போகிறோமே தவிர, கோவில் போன உடனே சாமி நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனேன் எனக்கு பணம் கொடுத்துருச்சு, பைரவர்கிட்ட போனேன் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு, சிவன்கிட்ட போனேன் ஞானத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை. ஆனால் இறை வழிபாடு வேணும். கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுங்களா? கருமத்தை வெல்ல எதனால் மட்டுமே முடியுங்க? தர்மத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் என்ன உதவிகளும் என்ன தர்மங்களும் பண்ணியிருக்கிறீங்களோ அது ரிப்பீட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு கிடைத்தே தீரும். சரிங்களா? இதை தான் நம்ம கருமத்தை வெல்ல தர்மத்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் கோவிலுக்கு போகும்போது நம்ம கோபுரத்தை தாண்டி போகிறோம். கோபுர கலசங்களை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கலசங்கள் எல்லாம் துத்தநாகம், செம்பு, தாமிர கம்பி இப்படி கம்பிகளால் வேயப்பட்டு மேலே வச்சுருக்கு. அப்போ நம்ம அந்த கோபுரத்தை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் ரைஸ் எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் ரைஸ் கிடைக்கக்கூடிய இடம் எதுங்க? கோவில். ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் எதுங்க? கோவில். நம் எண்ணங்களை ஒருமைப்படுத்தி நம் எண்ணங்களுக்கு வலுவூட்டக்கூடிய இடம் எதுங்க? கோவில். நம்மளுடைய அங்கே அந்த மணி மந்திரங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்க? பரிசுத்தமாக இருக்குது. நம்மளுடைய ஆலயத்தை நம்மளுடைய உடலை லயத்து சுத்தமாக வைத்து கொண்டு நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவான திங்கிங்களையும் வைத்து கொள்வதற்கு தான் ஆலய வழிபாடு. சரிங்களா? மற்றபடி நம்மை காப்பாற்றுவது எதுங்க? நம்மளை காப்பாற்றுறது எது? நம்ம செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களும் தான் நம்மளை காப்பாற்று. சரிங்களா? வெளியில் ஒருத்தங்க தொழுநோயோடு நின்று ஒரு கையை நீட்டுவாங்க. அப்படியே நம்ம திரும்பி பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி டபாருன்னு டோரை அடைச்சிட்டு உள்ளே போவோம். உள்ளே போய் 500 ரூபாய்க்கு மாலை போட்டு அங்கே சாத்திட்டு வருவோம். வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சோறு போட மாட்டோம். அம்மா 3வது வீட்டில் போய் சோத்துக்கு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம அன்னதான கூடத்தில் போய் 100 முதியவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? சோறு போட்டு பத்திரிக்கையில் போட்டு நல்லா ஸ்டில் கொடுத்து வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே செய்கிற வேலை இதுதான். இன்னும் ஒரு சின்ன இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான பதிவு என்ன பண்ணிக்கிறேன்னா, செய்கிற தர்மங்களை பரப்பாதீங்க. அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? தன்மானம் இருக்குது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அதை 15 போட்டோ எடுத்து 15 பக்கத்தில் போடுறது, அதனால் என்ன புண்ணியம் வருங்கிறீங்க? முடிச்சிடலாங்களா? ஓகே, சரி. அப்போ அதனால் உங்களுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது பெரிதாக இல்லை. அங்கே ஒரு கல்யாணம் நடக்குதா, ஒரு சஷ்டி இது நடக்குதா, அந்த கோவில் ஒரு வழிபாடு பூஜைகள் நடக்குதா, போடுங்க. நீங்கள் செய்த தர்மத்தை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதை நிறைய பேர் அந்த தர்மத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்க செய்கிற புண்ணியமே இல்லாமல் போயிடுது. இதை நிறைய பேர் நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், நிறைய மீட்டிங் நிறைய பதிவுகளில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து செய்கிற தர்மத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? விளம்பரம் பண்ணாதீங்க. அதை பண்ணுறதுனாலையும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. ஸோ இது இன்றைக்கி ஒரு 2 டிப்ஸோட உடல் நலமும் முடியல, லஞ்சுக்கு டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் மற்ற நிறைய சீஃப் கெஸ்ட்டு விஐபிஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நிறைய கேட்கணும். அதனால் இதோட இந்த மைக்கு கொடுத்துட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கையை தட்டிட்டு அப்புறமா போவான்னு பார்த்துட்டு இருக்கிறார். நன்றி. அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் அழைப்புக்கு இணங்கி கரூரில் இருந்து, அதாவது பரணி மீனா அவங்க அற்புதமாக எல்லோரும் ரசிக்கும்படி அருமையாக சில கருத்துக்களை உபயலக்கணம் சீவன் அடிப்படையில் அழகாக அற்புதமாக சொன்னாங்க. அதாவது 6ஆம் இடம் லக்கணங்கிறப்போ நோய் கடன் சொன்னாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது வெற்றிக்கான இடம் 6ஆம் இடம் தான். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான இடம் 6ஆம் இடம் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன்.
அதாவது அதுக்கான விளக்கங்கள் வருங்காலத்தில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா 6, 8, 12 இயங்கினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வாழ முடியும், வளர முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், எல்லா விஷயமும் செய்ய முடியும். தூக்கம் எங்கே இருக்குது? 12 இருக்குது. சரிங்களா? உழைப்பு எங்கே இருக்குது? 6 இருக்குது. 8 எங்கே இருக்குது? புதையல் இருக்குது. சரிங்களா? அப்போது 6, 8 இல்லாமல் ஒரு விஷயம் இயங்காது. ஆனால் மேடம் வந்து மிக அற்புதமாக சொன்னாங்க. அதை ஜீவன் மூலம் தாது அடிப்படையில் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான பீச்சு. அதாவது வருங்காலத்தில் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே பொன்னாடை போத்தும் விதமாக அதாவது மதுரையில் இருந்து வாங்க வைரமணி அவங்க பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. என்னுடைய அலைபேசி எண் 9566964082. பரணி எஸ் மீனா ஃப்ரம் கரூர். தேங்க்யூ மேம். அதாவதுங்க, நான் வந்து சக்தி ஐயாட்ட கையில் வாங்கினேன். இப்போ நம்ம ஜோதிடர் எல்லாருமே நம்ம முதல்ல அந்த ஜோதிடத்தை பின்பற்றினா தான் மற்ற எல்லாரும் பின்பற்றுவாங்க. அப்படி ஒன்று இருக்குது தெரியுங்களா? மதுரை பொன்னையா சுவாமிகள் ஒன்று சொன்னாங்க இந்த சால்வை போத்துறதை பற்றி. அதை யாருமே எடுத்துக்கல பார்த்தீங்களா? ஆனால் நான் அதை கடைப்பிடிச்சதுனால தான் சக்தி பவானி சார்கிட்ட நான் வந்து கையில் வாங்கினேன். அதனால் இனிமேல் நம் ஜோதிடர், அதாவது ஒருத்தர் போற்றி ஒருத்தர் கெட்டக்கூடாது, புரியுதுங்களா? அதை வந்து மதுரை பொன்னையா சுவாமிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் நம் ஜோதிடர்கள் அனைவரும் வளரணும், உயர்ந்தோங்கி நிற்கணும். ஒரு சாஸ்திரத்தையும் ஒரு உயிர்வாதத்தையும் நான் சொல்லக்கூடிய நாம் தலை நிமிர்ந்து வாழணும்னு சொல்லி நம்மளால் யாரும் கெட்டவும் கூடாது, அவங்களால நம்மளும் பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காக இந்த சால்வையை நான் கையில் கொடுக்க விரும்புகிறேன். இனிமேல் நம் ஜோதிடர்கள் அனைவரும் அதை தான் செய்யணுன்றதை இத்தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மிக அற்புதமாக உதாரணம் சொல்லி பொன்னாடை வணங்கினங்க. மேடம் வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்க ஓடிட்டீங்க.